இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திமுக சார்ந்து இருக்கக்கூடிய சன் நியூஸ் அவங்க ஒரு செய்தி போடுறாங்க. என் தேர்தல் நேரத்தில் எப்படி செய்தி போடுறாங்கன்னா, என் செல்போன்ல பாருங்க, தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா, அதுல ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் 52 பேர் இருக்காங்க, சான்ஸ்கிரிட் ஆசிரியர் 15 பேர் இருக்கிறாங்க, ஆனா தமிழ் சொல்லிக் கொடுக்கறவங்க 0 தான் இருக்கிறாங்கன்னு இந்த மாதிரி ஒரு கார்டு போடுறாங்க. ஆனா அந்த கட்சியை சார்ந்த, உங்களுக்கு தெரியும், அந்த கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MP டாக்டர் கலாநிதி வீராசாமி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க. இந்த PM ஸ்ரீ பள்ளியில கேந்திரிய வித்யாலயால தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்களான். அதற்கு நம்முடைய அரசு எழுத்துப்பூர்வமாக திரு ஜெயந்த் சௌத்ரி அவர்கள், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், எழுத்துப்பூர்வமா சொல்றாங்க, தமிழ்நாட்டில் அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி மூலமாக 46 கேந்திரிய வித்யாலயால தமிழகத்துல 40 கேந்திரிய வித்யாலயால தமிழ் படிக்க முடியும் என்கின்ற தரவை கொடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மிச்ச இடத்துல கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ், அதாவது அவங்க முழுமையான பணியில் இல்லை என்றாலும் கூட கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 31 கேவியில நேரடியா பிசிக்கல் மோடுல, ரிமைனிங் கேவியில விர்ச்சுவல் மோடுல, 46 கேவியில 40 கேவியில தமிழ் மூலமாக படிக்க முடியும். அப்படி அதிகாரப்பூர்வமாக நாம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MP அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம். ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு ஊடகத்துல தவறான செய்திகளை அவங்க பரப்பும் பொழுது, அது மக்கள் மன்றத்துல இந்த எலெக்ஷன் நேரத்துல அது மக்கள் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிராக இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற பிம்பத்தை ஏற்படுத்தும்.